எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரெமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்க, நீ என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கணும். இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க. நான் உங்களுக்கு சொன்னது 3 நாள் நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 நாளில் உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கணும். எல்லாரும் இங்கே வந்திருக்கேன், எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்கள்ல, உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களாம் அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்களா, எல்லாம் வீணாக போயிட்டாங்களா? அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தயவுசெய்து திருப்பி சொல்கிறேன், நீங்கள் மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களுடைய பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய மாணவ செல்வங்களையும் எங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம். இன்றைக்கி எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கின்ற டேரக்டர்ஸ்லேருந்து சரி, மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் 40வது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார், இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவன் சொல்லும்போது இதெல்லாம் எங்களுக்கான பெருமை. இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன், நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள், எங்கெந்த இடத்துல இன்றைக்கி உயர் பதவியில் இருக்கிறார்கள், யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் இருந்தாலும் உங்களை பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க. அப்போ தான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சுருக்கு, தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கணும் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ, துறை சார்ந்து நாங்கள் வச்சா கூட நீங்கள் அதை அரசியல் நீங்கள் சொல்லிடுங்க. நீங்கள் அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு, பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும். இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும் தெரியும். ஒரு சொற்பொழிவு நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியரை பதவி நீக்க மாற்றம் செய்திருக்கிறார்கள். பணியிடை மாற்றம் அவர்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். பள்ளி கல்வித்துறை எந்த அளவிற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது? நான் அந்த சொற்பொழிவுக்குள் போகவில்லை. ஆனால் அவர்களுக்கு உங்களை சென்று பார்த்திருக்கிறார்கள், அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் அங்கே நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இவையெல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் நான் ஒன்றை கண்டனத்தை சொல்கிறேன். எதை எடுத்தாலும் அதை RSS கூட இணைப்பது மிக தவறானது. RSS ஒரு சேவை இயக்கம், மாபெரும் இயக்கம். என்னை போன்றவர்கள் எல்லாம் ஒரு மாற்று அரசியல் கட்சியில் சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவள். RSS-இன் சேவையை பார்த்துத்தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஈடுபடுத்திக் கொண்டோம். அதனால எதை எடுத்தாலும் RSS-க்கு எதிராக மாணவர்கள் போராடுகிறார்கள் என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் தான் ஒரு வரைமுறை இல்லாமல் எந்த வகையில் பள்ளி கல்வித்துறை நடைபெறுகிறது என்ற ஒரு வழிமுறையே இல்லாமல், விதிமுறையே இல்லாமல் பள்ளி கல்வித்துறை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முதலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இல்ல, நான் அதாவது நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை நான் கேட்கிறேன். நிகழ்ச்சி எப்படி நடந்தது? பள்ளி கல்வித்துறை அனுமதி கொடுக்காமல் நிகழ்ச்சி நடந்ததா? பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நிகழ்ச்சி நடத்தியவர் பார்த்திருக்கிறாரு, அதற்கு என்ன அவர்கள் பதில் சொல்கிறார்கள்? நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது? நிகழ்ச்சி நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் எப்படி அவர்கள் மாற்றப்பட வேண்டும்? ஆக முதலில் பள்ளி கல்வித்துறை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை அவங்க பதில் சொல்லட்டும். பள்ளி கல்வித்துறை எதற்கு அனுமதி அளித்தார்களா, அனுமதி அளிக்கவில்லையா? அவர்கள் ஏன் அந்த சொற்பொழிவாளர் இவர்களெல்லாம் பார்த்திருக்கிறார்கள், பார்க்கவில்லையா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அதனால அதற்கு முன்னால இல்ல, நான் கருத்தை நான் பார்க்கல. நான் என்ன சொல்றேன், பள்ளி கல்வித்துறை நீங்கள் அனுமதி அளித்தீர்களா இல்லையா, அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அதுக்கு இல்ல, நான் பள்ளி கல்வித்துறை அதுக்கு அனுமதி அளித்தார்களா இல்லையா, பள்ளி கல்வித்துறையை அவர்கள் பார்த்தார்களா இல்லையா, எனக்கு கிடைத்த தகவல் பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்தது என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள், அமைச்சர் பெருமக்களை சந்தித்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை அனுமதித்ததா இல்லையா? ஆக நீங்கள் தலைமை ஆசிரியரை நீங்கள் பலியாடாக ஆக்குவதற்கு பதிலாக நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகின்றார். மாற்றுத்திறனாளிகளை
மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும், மனசாட்சியோடு பார்க்க வேண்டும். இந்த மண்ணிலே அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். இந்த நபர் அண்மையில் நீங்க பார்த்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தகைய போலியான கருத்துக்கள், மூட நம்பிக்கையுடைய கருத்துக்கள் சமுதாயத்தில் உங்களுடைய நிலை உங்களுடைய கடந்த வாழ்க்கையினால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் போய் சொல்வதெல்லாம் ரொம்ப விஷமமான கருத்து. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தகைய பேச்சாளர் எப்படி ஒரு அரசாங்க பள்ளிக்கு வந்தார் என்பதை அரசாங்கம் ஒரு என்கொயரி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அதற்காக இப்பொழுது அமைச்சருடைய அறிக்கையையும் பார்த்தேன். அவர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று முழுமையாக நம்புகிறேன்.